திராவிட முன்னேற்றக் கழகம், இந்த திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இந்த இரண்டும் தான் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன், லோக்கல் பஞ்சாயத்து எலெக்ஷன்லேருந்து பாராளுமன்ற எலெக்ஷன், சட்டமன்ற எலெக்ஷன் தேர்தல் வரை எல்லா தேர்தல்களிலும் பெரும்பான்மையாக தங்களுடைய இடங்களை கட்டமைத்துக் கொள்கிறார்கள். எப்படி இது சாத்தியமாகிறது? ஒரு பஞ்சாயத்து வார்டு எலெக்ஷன் என்று நீங்கள் ஒரு நகராட்சி, ஒரு ஊராட்சி, சிற்றூராட்சி என்று எடுத்துக்கொண்டால் கூட அங்கு நடக்கும் சிறிய அரசு பணிகளில், அரசு வேலைகளில் அந்த எந்த கட்சி ஆளுகிறதோ அந்த கட்சிக்காரருடைய கடைசி ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக ஒருவர் இருப்பார். அந்த சிற்றூரின் அவர் இந்த பொழைப்பை மட்டுமே செய்யணும். இந்த கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சியினுடைய வேலையை மட்டுமே செய்யணும்னா அவர் மக்களிடம் சில நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்றால் அவர் சில திட்டங்களை செய்து, ஒரு இலவச திட்டங்களை அவர் போய் கொண்டு சேர்க்கணும். அந்த வேலையை செய்யணும்னா அவருக்கு பணம் வேணும். ஆக இங்கு அடங்கியிருக்கிறது சூட்சுமம். இதில் அதிமுகவும் திமுகவும் மிக சரியாகவே அந்த கவுன்சிலர் லெவல், ஒரு வார்டு கவுன்சிலர் லெவலில் அடித்தளத்தை வச்சிருக்கிறாங்க. வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. சற்று அரசியல் சார்பு சார்ந்த ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அதில் முக்கியமாக கடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட்ட அனைத்து இடங்களிலும் வெற்றி. சில இடங்களில் அதிமுக 2வது இடம், சில இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி 2வது இடம். இதை அந்தந்த கட்சிகள் ஆய்வு செய்து கொண்டிருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய அரசியல் வாழ்வு அவர்களுக்கு முக்கியம். அரசியல் தலைவர்களுக்கு அவர்கள் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்றால், அவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் உன்னிப்பாக இந்த வெற்றியினுடைய உண்மையான வெற்றி தோல்வியினுடைய உண்மையான காரணிகளை ஆய்வு செய்ய வேண்டும். இது ஏதோ தோற்றவர்களுக்கு மட்டுமே நான் வெளியிடும் வீடியோ அல்ல. வெற்றி பெற்றவர்களுக்கும் நான் இந்த வீடியோவை ஒரு செய்தி காத்திருக்கிறது. இந்த பாராளுமன்ற தேர்தல் செய்தி காத்திருக்கிறது. என்னவென்றால், முதலில் வெற்றி பெற்றவர்களை நீங்கள் நன்றாக பாருங்கள். திராவிட முன்னேற்றக் கழகம், இந்த திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இந்த இரண்டும் தான் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன், லோக்கல் பஞ்சாயத்து எலெக்ஷன்லேருந்து பாராளுமன்ற எலெக்ஷன், சட்டமன்ற எலெக்ஷன் தேர்தல் வரை எல்லா தேர்தல்களிலும் பெரும்பான்மையாக தங்களுடைய இடங்களை கட்டமைத்துக் கொள்கிறார்கள். எப்படி இது சாத்தியமாகிறது என்றால், இது நீண்ட கால ஒரு வரலாற்றினை அடக்கி இருக்கிறது இந்த இரண்டு கட்சிகளும். இதில் என்ன ஒரு விசித்திரம் என்றால், இந்த அதிமுக திமுக இரண்டு கட்சிகளினுடைய சித்தாந்தங்களை உள்வாங்கி இவர்களை பின்பற்றுபவர்களாக இந்த வாக்காளர்கள் இருக்கிறார்களா, இன்று வாக்கு செலுத்தியவர்கள் அவ்வாறு பின்பற்றாளர்களா என்றால் இல்லை. அப்படி இல்லை என்றால் எப்படி பெரும்பான்மையான வாக்குகள் இவர்களுக்கு கிடைத்து இவர்கள் வெற்றி பெற்றிருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழும். இந்த இரண்டு கட்சிகளும் கடந்த ஒரு 60 வருடங்களாக, சுமார் ஒரு 60 வருடங்களாக, 1970 வச்சுக்கோங்களேன், 50 வருடம், குறைந்தபட்சம் 50-60 வருடங்களாக இவர்கள் தங்கள் கட்சியை எப்படி கட்டமைத்தார்கள் என்பதில் தான் இவர்களுடைய வெற்றியினுடைய நுணுக்கம் அடங்கியிருக்கிறது. அப்படி இருந்துமே இருவருமே மாறி மாறிதான் ஆட்சியில் வந்திருக்கிறார்கள். யார்? திமுகவும் அதிமுகவும். இவர்களுக்கு வெற்றி எப்படி சாத்தியமானது என்றால், அரசு கஜானா இதுதான் இவர்களுடைய முக்கிய இலக்கு. இந்த வரி விதிப்பின் மூலம் வரக்கூடிய அரசு வருவாயை எவ்வாறு தன் பலப்படுத்திக் கொள்ளலாம், தன் வசப்படுத்திக் கொள்ளலாம் என்பதில் தேர்ந்த நிபுணத்துவம் பெற்றவர்கள் தான் இங்கு தலைவர்களாக இருக்க முடியும். அரசு வரி வருவாய் என்பது மக்களுடைய வரிப்பணம். இந்த வரிப்பணத்தை மக்கள் நலனுக்காக பயன்படுத்துவது. ஏனென்றால் இவர்களுக்கு ஊதியம் இருக்கிறது, அதிக சலுகைகள் கொடுத்து இவர்கள் வாழ்வையும் நாம் சரியாகத்தான் வைத்திருக்கிறோம். அதாவது ஜனநாயகத்தின் எஜமானர்களாகிய வாக்காளர்கள், வாக்கு செலுத்தும் தகுதி பெற்றவர்கள்
நம்மளுடைய வரி பணத்தில் இவர்களுக்கெல்லாம் ஊதியம் தந்து எங்களுக்கு நாங்கள் ஊதியம் சம்பாதிக்கும் வேலையை பார்க்கிறோம், பணம் சம்பாதிக்கும் வேலையை பார்க்கிறோம், நீங்கள் எங்களுக்கு வாழ்வு நலனுக்கான திட்டங்களை வகுத்து கொடுங்கள் என்று ஒன்றுக்கொன்று இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் அரசியலும் சமூகமும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கு என்ன விசித்திரம் என்றால், அரசு கஜானாவில் வந்து சேரக்கூடிய வரி வருவாயை மக்கள் நலன் என்ற பெயரில் திட்டங்களை தீட்டி அந்த திட்டங்கள் முழுமையான அந்த வேல்யூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பணமதிப்போடு செய்யாமல் தன்வசப்படுத்தி கொண்டு சில குறிப்பிட்ட தொகையை தன்வசப்படுத்தி கொண்டு ஏதோ செய்தது போல் காண்பித்து நாங்கள் உங்களுக்கு மிக நல்ல மக்கள் நலன் அரசாக இருக்கிறோம், மக்கள் நலன்களாக இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்கிறார்கள். இதில் இருந்து இரண்டு கட்சிகளும் கட்டமைப்பில், அதாவது கிராமம் வரைக்கும் தங்களுடைய கட்சி சார்ந்தவர்களை, அவர்கள் இவருடைய சித்தாந்தம் பிடித்து வந்தார்களா, இவர்களை பின்பற்றி வந்தார்களா என்பதெல்லாம் வேறு, தங்களுடைய பின்பற்றாளர்களை பணம் சம்பாதியம் பண்ணி வைத்து அவர்களையும் பலமாக வைத்துக் கொள்கிறார்கள். இதில் தான் இவர்களுடைய வெற்றி அடங்கியிருக்கிறது. இவர்கள் என்ன, இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ன முயற்சி பண்ணாலும், தோற்றுப்போன கட்சி என்றால் பாரதிய ஜனதா கட்சியும், அதாவது தோல்வி என்றால் எல்லாரும் தான், அதிமுக, பாஜக, சீமானுடைய நான் தமிழர் கட்சி எல்லாரும் தான். ஆனால் இந்த தோற்று போனவர்கள், முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி அதிக சிரத்தை எடுத்துக்கொண்டு தன்னை காலில் ஊன்ற பார்க்கிறது. தென் இந்தியாவில் என்பதை விட தமிழகத்தில் ஏன் முடியவில்லை என்பதற்கு நான் சொல்லும் ரகசியம் இதுதான், சூட்சுமம் இதுதான். ஒரு பஞ்சாயத்து வார்டு எலெக்ஷன் என்று நீங்கள் ஒரு நகராட்சி, ஒரு ஊராட்சி, சிற்றூராட்சி என்று எடுத்துக்கொண்டால் கூட அங்கு நடக்கும் சிறிய அரசு பணிகளில், அரசு வேலைகளில் அந்த எந்த கட்சி ஆளுகிறதோ அந்த கட்சிக்காரருடைய கடைசி ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக ஒருவர் இருப்பார், அதாவது இந்த மாதிரி வட்ட செயலாளர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த பணி கொடுக்கப்படும். அவர் என்ன செய்வார், இந்த பணியை 1 லட்சம் ரூபாய் என்று வைத்துக்கொண்டால் 1 லட்சம் ரூபாய்க்கு செய்ய வேண்டிய பணியை 70,000 முடிப்பார். அவ்வளோ முடித்தா பெரிய விஷயம் தான். 60,000 முடிப்பார்னு வச்சுக்கோங்க. மீதி அவருடைய சொந்த லாபம். இது போக ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர் எடுத்து வைக்க வேண்டும். எதற்கு? கட்சியினுடைய பரப்புரைக்கு. இப்போது தமிழ்நாட்டினுடைய கடைசி தென்கோடியாக இருக்கக்கூடிய நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஊராட்சி மன்றம் ஒரு பகுதியில் ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 50,000 செலவாகும் வைத்துக்கொள்ளுங்கள். இன்றளவு நான் சொல்கிறேன், சிறிய கூட்டம், பெருங்கூட்டம் எல்லாம் இல்லை, மாவட்ட அளவில் எல்லாம் இல்லை, சிறிய கூட்டம் நடக்கிறதால் 50,000 செலவாகும். அது யார் செலவழிப்பார்கள்? கட்சி செலவழிக்குமா? அந்த ஊராட்சி மன்றத்தில் அந்த கான்ட்ராக்ட் கொடுத்த கான்ட்ராக்டர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருவாங்க. அவர் நேரடியாகவோ அல்லது கட்சியில் இருக்கிற செயல்படக்கூடிய நபர்களையோ கூப்பிட்டு இது தொகை என்று கொடுத்து விடுவார்கள். 10 யார்கிட்டையாவது டொனேஷன் வாங்கிக்குவாங்க. பெரும்பகுதி அந்த இடத்தில் அரசு ஒப்பந்த பணி எடுத்தவர்கள் தான் அந்த செலவை கவனித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு ஆதாரம் இருக்கிறதா, உதாரணம் இருக்கிறதா என்றெல்லாம் கேட்டு நாம் நேரம் விரைவு செய்ய வேண்டாம். இதுதான் நடக்கிறது என்பது ஊரறிந்த உண்மை. சரி, இப்படி நான் எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்கிறேன், அதிமுகவோ திமுகவோ சொல்கிறேன், இப்படி தன்னை வளப்படுத்தி கொண்ட அந்த அடிமட்ட தொண்டர்கள் தங்களுக்கென்று ஒரு குழுவை வைத்திருக்கிறார்கள். இந்த கட்சியினுடைய பரப்புரைகளை மிக சிறப்பாக எடுத்துரைக்கக்கூடிய பேச்சாளர்களை அவர்கள் அங்கு கொண்டு பேச்சுரை நடத்துகிறார்கள், கூட்டம் நடத்துகிறார்கள். இந்த பேச்சாற்றல் கொண்டவர்களை ஒரு குழுவாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஒரு பண உதவி செய்து இவர்கள் தகுந்த நேரத்தில் தகுந்த பிரச்சனைகளை எடுத்து பேசுவதற்கு ஒரு வியூகம் வகுத்திருக்கிறார்கள். இதில் ஏதோ தேர்தல் அறிவித்தவுடன் இவர்கள் போடும் திட்டங்கள், யார்? பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறேன். தேர்தல் ஆரம்பிச்சிருச்சு, தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு உடனே போடுற தேர்தல் திட்டங்கள் எல்லாம் பலிக்காது. அது ஜெயிப்பதற்கு அல்ல. நீங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்து தக்க வைத்து கொண்ட அந்த பலம் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். நீண்ட தூரம் எங்கே பிரயாணம் செய்திருக்கிறீர்கள்? நீண்ட தூர பிரயாணம் என்றால் நான் நடைபயணத்தை சொல்லவில்லை. ஒவ்வொரு குக்கிராமங்களிலும், சிறிய சிறிய கிராமங்களிலும், சிறிய ஊராட்சி மன்றம்,
சிற்றூராட்சிகளிலும் உங்கள் அமைப்பை நிறுவ வேண்டும். அமைப்பை நிறுவது ஓகே, எங்களுக்கு எல்லா இடத்துலையும் அமைப்பு இருக்குதுங்க, நாங்கள் மாநிலம் முழுக்க கட்சியை பலப்படுத்திட்டோம், கட்டமைப்பு வச்சுருக்கோம். சரி, அவர்கள் பயன்பெற்றார்களா என்பது அடுத்த கட்டம். என்ன பயன்பெற முடியும்? பணப்பலன் பெற முடியுமா? ஏனென்றால் நீங்கள் இன்றைக்கு எந்த சிற்றூரை எடுத்துக்கொண்டாலும் அல்லது எந்த ஒரு பெரிய நகரத்தினை எடுத்துக்கொண்டாலும் அந்த நகரத்தின் அந்த சிற்றூரின் அவர் இந்த பொழைப்பை மட்டுமே செய்யணும். இந்த கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சியினுடைய வேலையை மட்டுமே செய்யணும்னா அவர் மக்களிடம் சில நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்றால் அவர் சில திட்டங்களை செய்து ஒரு இலவச திட்டங்களை அவர் போய் கொண்டு சேர்க்கணும். அந்த வேலையை செய்யணும்னா அவருக்கு பணம் வேணும். ஆக இங்கு அடங்கியிருக்கிறது சூட்சுமம். இதில் அதிமுகவும் திமுகவும் மிக சரியாகவே அந்த கவுன்சிலர் லெவல் ஒரு வார்டு கவுன்சிலர் லெவலில் அடித்தளத்தை வச்சுருக்கிறாங்க. அந்த வார்டு கவுன்சிலர் தன்னால் இயன்ற அத்தனை விஷயங்களிலும் தலையிட்டு நல்மதிப்பை பெற்றிருப்பார். அப்போ அவர் எம்எல்ஏ எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன் வரும்பொழுது, சட்டசபை எலெக்ஷன் வரும்பொழுது, தேர்தல் வரும்பொழுது அந்த வேட்பாளருடன் சென்று வாக்குகளை சேகரிப்பார். வாக்கு சேகரிப்பு என்றால் ஜீப்பில் நின்று கொண்டு, காரில் நின்று கொண்டு, கையாட்டி கொண்டு, காசு கொடுத்து பூவை தூவி இப்படின்னு கையை காட்டி சின்னத்தோடைய கையெல்லாம் அடையாளங்கள்லாம் காட்டுவதில் நல்ல வெற்றி. இது அடிப்படை, அந்த தேர்தல் வெற்றிக்கான அடிப்படை யுக்தி, அடிப்படை சூட்சுமம். அங்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர் இருந்தால்தான் பரப்புரை செய்வார். பரப்புரை செய்தால்தான் உங்களுடைய கட்சியை பற்றிய ஒரு விஷயம், அது சித்தாந்தமோ ஏதோ ஒரு விஷயம், உங்கள் கட்சியை பற்றிய ஒரு விஷயம் மக்களிடம் சேர்ந்து கொண்டே இருக்கும். மீடியா ஒரு அரசியலை கட்டமைக்கிறது. இந்த மீடியாவுக்கு காசு கொடுத்து, ஸ்ட்ரீம் மீடியா, பேப்பர், பிரிண்ட் மீடியா, காட்சி ஊடகங்கள், சேட்டலைட் காட்சி ஊடகங்கள், இவர்களெல்லாம் இணைந்து அல்லது குழுவாக தனித்தனியாக ஒரு அரசியலை கட்டமைக்கிறார்கள். இவர்களுக்கு யார் பணம் கொடுக்கிறார்களோ அல்லது இவர்களுக்கு யார் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே அவர்களை குறித்த ஒரு பரப்புரையை இந்த மீடியாக்களும் செய்கின்றன. ஆக நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தோற்ற கட்சிக்கு சொல்கிறேன், நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய இன்னொரு அரசியல் மீடியா அரசியல். அவங்க மீடியா எங்களை புறக்கணிச்சிட்டாங்க, எங்களை பற்றி பேசுகிறதில்ல, அல்லது மீடியா எங்களை பற்றி தவறான ஒரு சித்தரிப்பை கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லி நீங்கள் தப்பிச்சிட முடியாது. நீங்கள் அரசியலுக்கு வந்து விட்டீர்கள். பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டிற்குள் நிறுவ வேண்டும், காலூன்ற செய்ய வேண்டும். இது காற்றில் பறக்கிறது. காற்றில் பறப்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் காலூன்றி நிற்பது என்பது தான் நிலையான ஒரு பார்வையாக இருக்கும். இந்துத்துவா, சனாதனம் எதிர்ப்பு, நீட் வேணுமா வேண்டாமா, இது மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயங்களை மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறதுனால ஒரு கட்சி தன்னை காலூன்றி விட முடியாது. மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு காட்சி ஊடகங்களிலும் பிரிண்ட் மீடியா, அதாவது அச்சு ஊடகங்களிலும் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி அரசியல் செய்கிறது. சமூக ஊடகங்களில் வேண்டுமானால் அதையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். இதில் மட்டுமே தன்னுடைய கட்சியை சுழட்டி கொண்டிருக்கிறது. இந்த சுழல் மண்ணில் தடம் பதித்து நடக்கக்கூடிய அரசியலில் இன்னும் பிஜேபி வரவில்லை. பிஜேபி மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சிக்கும் அதே நிலைமைதான். நாம் தமிழர் கட்சியில் இருந்து என்ன பிரச்சனைனா, அங்கே ஒற்றை மனிதர் தான் பேசுவார், சீமான். அவருக்கு மக்களை சென்றடையக்கூடிய ஒரு பேச்சு வீச்சு இருக்கிறது, பேச்சு ஆற்றல் இருக்கிறது. ஆனால் அந்த பேச்சில் பொருள் இருக்கிறதா? அவைகள் எதிர்கால ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டிற்கு நல்ல எதிர்காலத்தை தரக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கிறதா என்றால் கேள்விக்குறி. உணர்ச்சி வசப்படுகிறார், சொல்லக்கூடாத வார்த்தைகளை உமிழ்ந்து விடுகிறார். சரி, அவர் ஒரு தனி மனிதன், அவருக்கென்று உணர்வுகள் இருக்கும். இவர்களும் உணர்வுகளை தூண்டுவது போல் அவரிடம் பேசுவார்கள், அவரை தூண்டுவார்கள். தூண்டினால் தன் கட்டுப்பாட்டை இழந்து பேசுகிறார் என்பதுதான் சீமானுடைய மிகப்பெரிய பலவீனம். அவர் பேச்சாற்றல் நிறைந்தவராக இருக்கலாம். யாருடனும் கூட்டணி அமைக்காமல் அவரால் எப்படி தேர்தலை சந்திக்க இயல்கிறது என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்வியான விஷயம். காரணம், ஒரு குறைந்தபட்சம் ஒரு வேட்பாளர் பல லட்சங்களை செலவு குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது செய்தால்தான் இங்கு பரப்புரை செய்ய இயலும் என்ற ஒரு நிலையில் 39 40 தொகுதிகளிலும் அவர்
பாண்டிச்சேரியை சேர்த்து 40 தொகுதிகளிலும் அவர் எப்படி தனியாக வேட்பாளர்களை நிறுத்தினார், அந்த பரப்புரைகளுக்கெல்லாம் எவ்வாறு இவர் சென்று பரப்புரை செய்தார் என்பதை நமக்கு சற்று வியப்பாக தான் இருக்கிறது. ஏன் அதை பேச வேண்டிய சூழல் வருகிறது என்றால், அவருடைய கருத்துரைகள் ஏற்புடையதாக இருக்கிறதோ இல்லையோ, சீமான் ஒரு தலைவராக வருவார், தமிழ்நாடு முழுவதும் ஏற்கப்பட்ட தலைவராக வருவார் இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் அவர் கவனிக்க தகுந்ததாக மாறிவிட்டார் என்பதால் தான் அவரை குறித்தும் சிறிது பேசுகிறோம். ஆக இந்த காணொலியினுடைய அடிப்படை அர்த்தம், ஜனநாயகம் என்ற ஒரு வார்த்தையின் அர்த்தத்தை இன்னும் முழுமைப்படுத்த வேண்டும் என்றால், இந்த ஜனநாயகம் என்ற வார்த்தையை இன்னும் அர்த்தமுள்ளதாக்க வேண்டும் என்றால், நாம் அரசியல் சூட்சுமங்களை அறிந்த அரசியல் கட்சிகள் களத்தில் இருக்க வேண்டும். ஆரோக்கியமான எதிர்க்கட்சி இருந்தால் மட்டுமே ஆளும் கட்சிக்கு ஒரு நல்ல ஆட்சியை தர முடியும். இங்கே அப்படி இல்லை. இங்கே ஆரோக்கியம், அதாவது பலவீனமான ஒரு எதிர்க்கட்சி இருக்கிறது. அதைவிட யார் எதிர்க்கட்சி என்பதை குழப்பமாக இருக்கிறது. சில இடங்களில் இவர்கள் 2ஆம் இடம் வருகிறார்கள், சில இடங்களில் அவர்கள் 2ஆம் இடம் வருகிறார்கள். அதிமுகவா பாஜகவா, யார் எதிர்க்கட்சி என்பதிலேயே குழப்பம் இருக்கிறது. இந்த குழப்பங்களை எல்லாம் கடந்து தேர்தல்கள் என்று வரும்பொழுது ஜனநாயகத்தின் ஒரு சடங்கு, அது முக்கியமான சடங்கு. ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திற்கும் ஒரு முறை அது நடக்கிறது. அதில் அந்த சடங்கில் தான் சிலர், அந்த வேள்வியில் தான் சிலர் உருவாக்கப்படுகிறார்கள் அல்லது மறைக்கப்படுகிறார்கள். தேர்தல்களில் மறைந்து போவோர் பலர், தேர்தலில் உருவாகி வருபவர்கள் பலர். இதில் யார் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை அந்தந்த கட்சிகள் நிர்மாணிக்கலாம். நாம் ஒரு ஜனநாயக பார்வையோடு தான் இந்த காணொலியை வெளியிடுகிறோம். ஒரு திமுகவும் அதிமுகவும் எப்படி தன்னளவில் காலூண்டி நிற்கிறது என்பதைத்தான் இந்த காணொலியில் நான் கூறினேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், சேனல் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.